வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், அரசு மார்புநோய் சார்பில் புகையில்லா இளைஞர் நலன் பிரச்சாரம் 3.0 விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைத்தார். மேலும் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தையும் துவக்கி வைத்துள்ளார். இன்று தொடங்கிய இந்த பிரச்சாரமானது டிசம்பர் 9ஆம் தேதி வரை 60 நாட்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளப்பட உள்ளது. இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கிய மாணவர்களின் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனை நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், இயக்குநர் உதயசங்கர், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில ஆலோசகர் சூரியகுமார் செய்திருந்தார். விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையிலையினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இதய நோய்கள், பக்கவாதம், நாள்பட்ட சுவாச நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை ரூபாய் 436 கோடியில் 3.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. இந்த மேம்பாலத்தை 30 மாதங்கள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி புதிய மேம்பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கின்றது. இதில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகின்றார். இந்நிலையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த சில தினங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. உழவர்கரை நகராட்சியின் உத்தரவுக்கு பிறகும் தொடர்ந்து அகற்றப்படாமல் சாலை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த சாலையோர கடைகள், பெயர் மற்றும் விளம்பர பலகைகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் கொண்டு அகற்றினர். இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில சாலையோர கடைகளின் உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை சாலை கிராமத்தில் நட்டி, நட்ராஜ், சிங்கப்புலி மற்றும் பல காமெடி நடிகர்கள் நடித்து ராஜநாதன் பெரியசாமி இயக்கிய கம்பி கட்டண கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு மிக பிரம்மாண்டமான முறையில் பிரசாத் லேபில் நடைபெற்றது. இத்திரைப்படம் வரும் அக்டோபர் 17 அன்று தீபாவளி ரிலீஸாக திரைக்கு வரவிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த திரைப்படத்தின் இயக்குநர் ராஜநாதன் பெரியசாமி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடைசியாக பேச வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிடுவாங்க எல்லாரும். ஸோ ஆல் தட் ஐ கேன் சே எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும் போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்டு முதியோர், கணவனால் கைவிடப்பட்டோர், கணவனை இழந்த தாய்மார்கள், முதற்கண்ணிகள் உட்பட 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர் முத்தழகன், கண்ணன், அதிமுக பிரமுகர் சுத்திகேணி பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் புதிதாக முதியோர் உதவித்தொகை கேட்டு சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற முதியோர் உதவித்தொகை வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு அதற்கான ஆணை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைத்த பிறகு சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், கடந்த காலங்களில் அரியங்குப்பம் தொகுதி எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக பின்பு அரியங்குப்பம் தொகுதி முன்னோடி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், மத்திய அரசோடு ஒத்துப்போகும் அரசு புதுச்சேரியில் அமைந்தால்தான் மாநில வளர்ச்சி அடையும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் உதயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மாநில அரசை கண்டித்தும் பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புவோர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவேக பாரதி அறக்கட்டளை சார்பில் பாகூர் பேராசிரியர் அன்னுசாமி மேல்நிலைப் பள்ளியில் சங்க இலக்கியங்களில் அறம் என்ற தொடர் நிகழ்வின் அங்கமாக திரைக்கடகம் கூறும் அறம் என்ற தலைப்பில் சமயத் தமிழ் பரவுவார் சிவமாதவன், துணை செயலாளர், சென்னை பாரதியார் சங்கம் சிறப்புரையாற்றினார். விழாவை விவேக பாரதி நிறுவனர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். பள்ளியின் தாளாளர் ராஜராஜன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். பள்ளி தலைவர் முனைவர் இருதயமேரி தலைமையேற்றினார். பள்ளி முதல்வர் முனைவர் நீலம் அருள்செல்வி வாழ்த்துரை வழங்கினார். விவேக பாரதி இணை இயக்குநர் லக்ஷ்மி நரசிம்மன் நோக்கவுரை ஆற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார். விழாவில் விவேக பாரதி அறக்கட்டளை சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நல்லவாடு வடக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விஜி, கார்த்திகேயன், சபரிநாதன் ஆகிய 3 பேரை நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் தவளக்குப்பம் போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மீனவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் அதிகாலை 5 மணியளவில் திரண்டனர். அதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணைக்கு அழைத்து வந்த 3 பேரை விடுவிக்குமாறு கோஷங்கள் எழுப்பி போலீஸ் நிலையம் எதிரில் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மீண்டும் அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து தெற்கு பகுதி போலீஸ் எஸ்பி செல்வம் தவளக்குப்பம் போலீஸ் நிலையம் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருவரின் படகிலிருந்து இன்ஜினில் மணல் அள்ளி கொட்டியதாக ஏற்பட்ட புகார் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் நலன், மகப்பேறு, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை, கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி AFT சுதேசி மில் அருகே புறப்பட்டது. பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வேளாண் மின்மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களுக்கு GST வரி நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடத்தினோம் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும். நலவாரிய உறுப்பினராக AITUC சங்க பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC கட்டடக்கலை தொழிலாளர் சங்கம் சார்பில் சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் கடந்த 2ஆம் தேதி மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டினார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் செட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளைன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அமுல் என்பதும் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர். கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்பொழுது பழக்கம் மேற்பட்ட சென்னை சேர்ந்த ஷாகுல் ஹமீத் மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 23 கிராம் தங்க செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், 3 செல்போன் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.